வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். புதுமைகளை வளர்ப்பதற்கும் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கும் முதலீட்டு உந்துதல் வளர்ச்சியை செயல்படுத்துவதற்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தேசிய திட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடியால் 2016 ஆண்டு ஜனவரி 16 தேதி தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இண்டியா திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் டெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். ராணுவ தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்த உச்சி மாநாட்டை இந்தியா அடுத்த மாதம் நடத்தும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். நேற்று சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் பொங்கல் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட அவர் உச்சி மாநாடு தொடர்பான முன்னேற்றங்களையும் மறு ஆய்வு செய்தார். காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்களுக்கிடையே புதுடெல்லியில் தொடங்கியுள்ள 28வது மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசுகையில், இந்தியாவில் ஜனநாயகம் என்பது கடைக்கோடி மக்களுக்கும் நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதை குறிக்கிறது என்றும், எவ்வித பாகுபாடும் இன்றி ஒவ்வொரு தனி நபருக்காகவும் பொதுநலன் என்ற உணர்வுடன் அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். திருவள்ளுவர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அனைத்து இறைச்சி, மீன் மற்றும் மதுபான கடைகளும் இயங்கக்கூடாது என்றும், மீறும் பட்சத்தில் கடைகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.